சிந்தனை குடலின் காலை வணக்கம். பாருங்கள், 29ஆம் தேதி நியூஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு செய்திகளில் மக்களை தேடி மருத்துவம் 2.0 இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரி மாவட்டம் அதை சம்மணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான். சரிங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்களை தேடி மருத்துவம் 2.0 இதில் என்ன அப்டேட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தினோட அடுத்த கட்டமாக இந்த முதியோர்களுக்கு வீடுகளுக்கே சென்று பிசியோதெரபி மற்றும் கண் பரிசோதனை செய்யும் வசதி வேலூர் உட்பட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, பொருணை நெல்லை அருங்காட்சியகம், அதாவது கீழடியில் எப்படி அகழ்வாராய்வு பண்ணி அதனோட பொருட்கள்லாம் ஒரு அருங்காட்சியகத்தில் வச்சாங்களோ அதே போல் பொருணை நெல்லை அருங்காட்சியகம் பார்க்கவே பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது. இது எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையில் அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த தொல்பொருட்கள்லாம் இந்த காட்சிப்படுத்த இந்த அருங்காட்சியகம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், மின்சார பேருந்துகள் சென்னையில் முதல் கட்டமாக 100 மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த இயக்கத்தின் ஒரு பகுதி அப்படின்னா, பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் ஒரு பகுதி அப்படின்றாங்க. நம்மளுக்கு தெரியும், டெல்லியில் அதிக அளவு மாசு இருக்கும், அதே போல் சென்னையிலையும் மாசு வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக அந்த மின்சார பேருந்துகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை பார்த்தோம் அப்படின்னா, இனி அந்த புதிய கல்விக் கொள்கை 2020 கொஞ்சம் அப்டேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்களில் டபுள் டிகிரி படிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. 2 படிப்புகளை ஒரே நேரத்தில் பயில்வதற்கான அந்த விதிமுறைகள்லாம் யூசிஜி வகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூசிஜி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீண்ட தூர பயணங்களுக்கு இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் இப்போது வெள்ளோட்டம் பார்த்துட்டு வர்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், டிஜிட்டல் இந்தியா பாஸ்போர்ட். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆல்ரெடி எல்லாமே டிஜிட்டல் மையத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சேவைகளை இன்னும் வேகப்படுத்த பாஸ்போர்ட் சேவா 2.0 அப்படிங்கிற ஒரு மென்பொருள் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ககன்யான் திட்டத்தில் ஒரு பகுதியாக விண்வெளி வீரர்களை தாங்கி செல்லும் விண்கலத்தினோட அவசர எமர்ஜென்சியாக வெளியேறணும் அப்படின்னா அந்த வெளியேறக்கூடிய ஒரு சாதனத்தை விண்வெளியில் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஏஐயை பற்றி ஒரு அப்டேட்டான ஒரு நியூஸு. இந்தியாவின் சொந்த மொழிகளுக்கான அந்த ஏஐ மாடலான பாஷினி பல அரசு துறைகளில் மொழிபெயர்ப்பிற்காக இணைக்கப்பட்டு வருகிறது அப்படின்றாங்க. நம்ம 2030 ஏஐ பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா இப்போயே ஏஐ நிறையா அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், விளையாட்டு மற்றும் விருதுகளில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமீபத்தில் நடந்த அந்த தடகள போட்டியில் தமிழக வீரர்கள் அதிக பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. அடுத்த நியூஸில் அந்த பதக்க டீட்டெயில் பார்த்துடலாம். விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இலக்கிய துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் சாகித்ய அகாதமி விருதுகளுக்கு அந்த இறுதி பட்டியலை தயார் பண்ணிட்டு வராங்க. அது 2026 வரும். வந்தோடனே நம்ம அதை அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.